PM கிசான் திட்டத்தில் கட்டாயம் பூர்த்தி செய்ய வேண்டிய 7 தகவல்கள் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்டேட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் அவர்களின் பொருளாதாரத்தையும் கருத்தில் கொண்டு செயல்படுத்தி வரும் PM கிசான் திட்டத்தில் இதுவரை 21 முறை விவசாயிகளுக்கு தவணை தொகை செலுத்தப்பட்டுள்ளது. 4 மாதங்களுக்கு ஒரு முறை வீதம் ஆண்டுக்கு 3 முறை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் 2000 ரூபாய் வீதம் நேரடியாக மத்திய அரசே வரவு வைக்கிறது. இப்போது 22வது தவணை தொகைக்கான பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது மத்திய அரசு. இது தொடர்பாக பல அப்டேட்டுகள் வெளியாகிக் கொண்டிருக்கும் நிலையில் தமிழ்நாட்டு விவசாயிகள் PM கிசான் திட்டத்துக்கு விண்ணப்பிக்கும் போது கட்டாயம் பூர்த்தி செய்ய வேண்டிய 7 தகவல்கள் குறித்த அப்டேட்டும் வெளியாகியுள்ளது. அது குறித்து இங்கே விரிவாக பார்க்கலாம். PM கிசான் திட்டத்தின் நோக்கங்கள். ஏற்கனவே கூறியது போல சிறு மற்றும் குறு விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதற்காக தொடங்கப்பட்டது PM கிசான் திட்டம். ஒவ்வொரு 4 மாதங்களுக்கு பிறகும் சிறு மற்றும் குறு விவசாயிகளின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்யவும் செலவுகளை சமாளிப்பதற்காக அவர்கள் கந்துவட்டிக்காரர்களின் பிடியில் சிக்குவதிலிருந்து பாதுகாக்கும் மத்திய அரசு இத்திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. விவசாயத்திற்கு தேவையான நிதியை இந்த திட்டத்தின் மூலம் கொடுத்து உதவி செய்கிறது. PM கிசான் திட்டத்தில் சேர்வதற்கான தகுதி வரம்புகள். தங்கள் பெயரில் சாகுபடி செய்யக்கூடிய நிலம் வைத்திருக்கும் அனைத்து நில உரிமையாளர் விவசாய குடும்பங்களும் இத்திட்டத்தின் கீழ் பலன்களை பெற தகுதியுடையவர்கள். இத்திட்டத்தில் சேரும்போது கொடுக்க வேண்டிய கட்டாய தகவல்கள். விவசாயி மற்றும் அவருடைய மனைவியின் பெயர், இருவரின் பிறந்த தேதி, வங்கிக் கணக்கு எண், IFSC அல்லது MICR குறியீடு, தொலைபேசி எண், ஆதார் எண், பாஸ்புக், நிலம் தொடர்பான தகவல்கள் மற்றும் ஆவணங்கள். மாநில அரசின் பொறுப்பு. இத்திட்டத்தில் தகுதியுள்ள விவசாயிகளை சேர்ப்பது மாநில அரசின் பொறுப்பாகும். இதில் விவசாயிகளின் பெயர், வயது, வகை, ஆதார் எண், வங்கிக் கணக்கு விவரங்கள் மற்றும் கைபேசி எண் போன்ற விவரங்களை சரிபார்த்து பணம் பெற உதவி செய்ய வேண்டும். இத்திட்டத்தில் சேர்வதற்கு தகுதியுள்ள விவசாயிகளுக்கு உள்ள எந்தவொரு சிக்கல்களையும் உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும். ஆதார் முறையில் சரிபார்ப்பு, நில ஆவணங்கள் சரிபார்ப்பை செய்ய வேண்டும். தகுதி இருந்தும் விடுபட்ட விவசாயிகளுக்கு மேல்முறையீடு செய்து பட்டியலில் சேர்க்கப்படுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். ஆதார் மிக முக்கியம். PM கிசான் திட்டத்தில் ஆதார் ஒரு முக்கிய ஆவணமாகும். ஆதார் அடிப்படையிலேயே பயனாளியின் அடையாளத்தை உறுதி செய்யப்படுகிறது. OTP அடிப்படையிலான eKYC, பயோமெட்ரிக் அடிப்படையிலான eKYC, முக அங்காரம் அடிப்படையிலான eKYC ஆகிய ஏதேனும் ஒரு முறையில் பயனாளிகள் தங்களின் அடையாளங்களை உறுதி செய்து கொள்ளலாம். PM கிசான் மொபைல் செயலி. PM கிசான் மொபைல் செயலி வழியாகவும் விவசாயிகள் தங்களின் KYC அப்டேட்டை செய்து கொள்ள முடியும். PM கிசான் மொபைல் செயலி பிப்ரவரி 2020இல் தொடங்கப்பட்டது. இது அதிக வெளிப்படைத்தன்மை மற்றும் அதிக விவசாயிகளை சென்றடையும் நோக்கோடு உருவாக்கப்பட்டுள்ளது. PM கிசான் மொபைல் செயலி PM கிசான் வெப்சைட்டை போலவே பயன்படுத்தலாம். இந்த மொபைல் செயலி மூலம் விவசாயிகள் தங்களின் KYCயை எளிமையாக முடித்துக் கொள்ளலாம். இதில் இருக்கும் மிக முக்கிய அம்சம் என்னவென்றால் முக அங்காரம் மூலம் தங்களின் KYCயை எளிதாக பூர்த்தி செய்ய முடியும். மிக முக்கிய தகவல். தமிழ்நாட்டு விவசாயிகளில் யாரெல்லாம் PM கிசான் திட்டத்துக்கான KYC நடைமுறையை இன்னும் முடிக்காமல் இருக்கிறீர்களோ அதனை விரைந்து முடிக்கவும். அப்போதுதான் 22வது தவணை தொகை கிடைக்கும். மேலும் புதிதாக இணைய விருப்பமுள்ளவர்களும் இந்த வழிமுறைகளை பின்பற்றி இத்திட்டத்தில் சேர்ந்து கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதுபோன்று வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.